ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாமினிக்கில் பார்க்க போகிறது இந்த 2024 எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் ஆக்ஷன் எபிக் ட்ராமா தான் சாலா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நல்லா ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல சோசியல் கண்டென்ட்டை எடுத்து படம் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா அந்தளவுக்கு எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்தில் மொத்தம் 2 கேங்கு. ஸோ 2 கேங்குமே பார்வதி பார் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான பாருக்காக 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல ஒரு கேங்கை சேர்ந்தவர் தான் குணா கேங். இந்த குணா கேங்ல தான் நம்ம ஹீரோ சாலா இருக்கிறாப்ல. நம்ம ஹீரோ சாலாவை பொறுத்தளவுக்கு குணா அண்ணன் தான் எல்லாமே. ஸோ குணா அண்ணனுக்காக எதனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தயங்காம வந்து செய்யக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாப்ல. சொந்த அண்ணன் இல்லை அப்படின்னாலும் சொந்த அண்ணன் மாதிரி தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு சைடில் தங்கவேல் அப்படிங்கக்கூடிய ஒரு கேங்கு. இந்த கேங்கை பொறுத்தளவுக்கு வில்லன் கேங் அப்படின்னே சொல்லிடலாம். நிறைய இல்லீகலான விஷயங்கள், சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சரக்கு கொண்டு வந்து விற்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பர்டிகுலரான அந்த பார்வதி பார் வாங்குறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இப்படி இந்த 2 கேங்குமே அந்த பார்வதி பாருக்காக என்னென்ன விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லிடலாம். அதுல இந்த படத்துல சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சோசியல் கண்டென்ட்டா அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலா சொல்ல முடியும், எந்த அளவுக்கு சில இடங்கள்ல காமெடியா சொல்ல முடியும்னு போற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் பர்டிகுலராக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு எமோஷனலாக நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த சீனை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே அந்த கிளைமேக்ஸில் டீட்டெயிலிங்கான நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாப்ல. அதெல்லாம் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் ஒரு லாரி டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு ஓப்பன் பண்ண முடியாமல் நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலை திறந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குற அந்த சீனு, அது எதுக்காக அப்பா வச்சாங்க அப்படிங்கிறது அப்போ புரியல. ஆனால் கிளைமேக்ஸ் ஒட்டி தான் அது எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து மெசேஜபிளா நம்மளுக்கு வந்து டெலிவர் பண்ணியிருப்பாங்க. கூடுதலா ஹீரோவோட கதாபாத்திரம் எழுதின விதமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் பர்டிகுலராக வந்து பார் நடத்துகிற ஒரு கேங்கை சேர்ந்த ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு அவரை சுற்றி இருக்க விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு பாரை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் நம்ம ஹீரோயின் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரை நடத்தாதீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை கண்டுக்கல. ஆனால் அதே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே அதனால பாதிக்கப்படுறாங்க. அப்போங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, எந்த அளவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஆகுறாரு அப்படிங்கிற அந்த போர்ஷன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் நம்ம ஹீரோ அவர் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டராக, ஆனாலும் அவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்லது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தனால இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய வேலை எந்த அளவுக்கு ஆபத்தான வேலை அப்படிங்கிறது தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாப்ல. பட் அது அவருக்கு உணர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஹீரோயினோட கதாபாத்திரம். ஸோ கிளைமேக்ஸ்லாம் ஒட்டி ஹீரோயினோட கதாபாத்திரம் அந்த எமோஷனலாக நிறைய ஸ்பீச் கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்ச சில மணி நேரங்களில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலேயுமே படத்தோட ஸ்டார்டிங்கில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக வந்து டைலாக் பேசுவாங்க. அந்த போர்ஷன்ஸில் வந்து அந்த பர்டிகுலராக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இந்த சரக்கு வச்சு ஒரு வசனம் பேசுவாங்க பாருங்க, அந்த பக்கமாக பேசக்கூடிய அந்த வசனமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸான்னு தெரில, ஒரு 3 பேர் வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீர் வேலையை ஏற்றிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு எமோஷனலாக நிறைய வந்து பக்கமாக பேசுவாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக போகிற போக்கில் வந்து டெலிவர் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நல்ல எஃபெக்டிவாக ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதன் பிறகு இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த லவ் போர்ஷன், அதாவது சொல்லாத ஒரு காதல் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ ஹீரோயின் மேலே ஆசைப்படுவாங்க, ஆனால் அது வந்து பெருசாக கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்டெரக்டாக 2 பேருக்கு உள்ள அந்த லவ் போர்ஷன்ஸை ஆன் ஸ்க்ரீனில் நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட டேரக்டர். ஸோ அது பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீல் குட்டான வைபை கண்டிப்பாக அந்த இடத்துல கிரியேட் பண்ணிச்சு. அதனால தான் என்னமோ கிளைமேக்ஸ் ஓட்டி அந்த எமோஷனலாக நம்மளும் ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ், பிஜிஎம்ஸ், டெக்னிக்கல் சைடாகவும் பயங்கரமான ஸ்ட்ராங் தான். இப்படி ஓவராலாக இந்த படத்தோட மெசேஜ் எதை கேதர் பண்ணி கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்களோ அதை ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. பட் நல்ல ஒரு சோசியல் மெசேஜபிளான ஒரு படத்தை கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஃபேமிலிஸோட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக திருந்ததுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஃபேமிலிஸோட பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5க்கு 4.4 வரை ரேஷியோ கொடுத்துருக்கோம். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன்.